விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியின் அதிபதி ராசிக்கு 7ஆம் இடத்துல போய் அற்புதமாக வந்திருக்கிறார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்க போகுது. யார் யாரெல்லாம் திருமணத்துக்காக காத்திருக்கீங்களோ, சார் வரம் தேடிக்கிருக்கேன் சார், எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், கடைசியில் அமையவே மாட்டேங்கி அப்படிங்கிற நிலையில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த வாழ்க்கை துணையை நீங்கள் கண்டுபிடித்து திருமணம் முடிப்பதற்கான செயல்பாடை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு சூப்பராக இருக்குது. நீங்கள் தான் போய் தேடணும். அண்ணன்ட்ட சொன்னேன், அக்காட்ட சொன்னேன், மேட்ரிமோனியில் பதிஞ்சு வச்சேன் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக இருக்கக்கூடாது. இந்த மாதம் உங்களுடைய டார்கெட் உங்களுடைய வாழ்க்கை துணையை கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முழு மனதோட நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய ராசியின் அதிபதியை உங்களுக்கு என்ன பண்ணுவார், உங்களுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்கிறது உண்மை. சரியா? அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மாதம் தான் உங்களுடைய நிலைமையை நீங்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வர போகிறீங்க. மனசையும் சரி, உங்களுடைய பொருளாதாரத்தையும் சரி. ஏன்னா மனசு ஒருநிலைப்படுத்த முடியாத அளவுக்கு நிறைய டிப்ரெஷனை சந்திச்சாச்சு, நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சாச்சு, நிறைய பேர் உங்களுக்கு துரோகத்தை கொடுத்து உங்களை கஷ்டப்படுத்தினாங்க. ஸோ அந்த நிலையிலிருந்து மாறி உங்களை கண்ட்ரோல் பண்ணி எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, இப்படி தான் செய்யணும் இப்படி தான் வாழணுங்கிற ஒரு தன்மையை என்ன பண்ண போகிறீங்க, பக்கா பிளான் போட போகிறீங்க. அந்த பிளான் இந்த வட்டம் தான் சக்ஸஸ் ஆக போகுது. ஏற்கனவே 2 முறை 3 முறைலாம் நம்ம விருச்சிக என்பர்கள் நீங்கள் பிளான் போட்டிருப்பீங்க. அந்த பிளானை போட்டு இதுதான் பண்ணணும், இப்படி தான் இருப்பேன், நான் மாற மாட்டேன் அப்படின்னு முடிவு எடுத்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் யாருக்காக பிளான் போட்டிங்களோ, யாரை நம்பி நீங்கள் இருந்தீங்களோ அவர்களே சதி திட்டம் தீட்டி உங்கள் பிளானை டோட்டலாக அழிச்சு விட்ருப்பாங்க. அப்போ அந்த ஒரு உணர்வுபூர்வமான விஷயங்களை நீங்கள் இருந்தும் அவங்க கொடுக்கலையா? ஸோ அதனால் ஏற்பட்ட வலி வேதனை உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்துலேருந்து மாறப்போகுது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி தான். விடாமுயற்சி அமோக வெற்றி. புரியுதா உங்களுக்கு? முயற்சி என்பது வெற்றியை கொடுக்கும். விடாமுயற்சி விருச்சிக ராசிக்கு இந்த ஜூலை மாதத்தில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக, ஒரு சாதனை புரியக்கூடிய அமைப்பாக உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் கிரகத்துடைய வலிமை சூப்பராக இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் நம்முடைய விருச்சிக ராசி என்பர்களை அப்பா வழி சொத்து கிடைக்கலன்னு வருத்தப்படுறீங்களோ, அப்பா உறவுக்கும் உங்களுக்கும், அப்பாவுக்கு உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, சின்ன சின்ன ஒரு டாமினேஷன் இருக்குதுன்னு சொல்லி வருத்தப்படுறீங்களோ, அந்த வருத்தம் விலகப்போம். அப்பா உங்களை புரிஞ்சுக்கிட்டு, உங்களுடைய அக்கறையை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே நிறைய பாசம் காட்டப்படுறார். அதே போல் அப்பா வழி சொத்து எவ்வளோ பெரிய வில்லங்கத்தில் இருந்தாலும் சரி, பங்காளி சண்டையில் இருந்தாலும் சரி, உங்களுக்கான பாகப்பிரிவினை, உங்களுக்கான அங்கீகாரம் அவங்களே திரும்ப கொடுப்பதற்கான வாய்ப்பாக இந்த மாதம் நம்முடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படும். சரியா? இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, காதலர்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான மாதம். உண்மையான காதல் இந்த மாதம் நிறைவேறும். காதலை சொல்லுவீங்க. அதாவது மனசார உண்மையாக நீங்கள் லவ் பண்ணக்கூடிய விஷயம், அந்த லவ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. காதலில் நிறைய பிரச்சனை சந்திச்சுக்கிறேன் சார், என்னுடைய லவ்வர் என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க, நான் எவ்வளவோ அவங்கள புரிய வச்சு ட்ரை பண்ணிட்டேன், நான் புரிஞ்சிக்கவே முடியல, அவங்க என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்காங்க, ஸோ மன அழுத்தத்தோடு தான் இப்போ இருக்கேன், இந்த காதல் என்னை விட்டு போயிட்டால் கூட நான் வருத்தப்பட மாட்டேன், நான் என்னுடைய அப்பாவை, என்னோடய அம்மாவை, என்னுடைய உறவுகளை நேசிக்கலாம்னு நினைக்கேன் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கின்ற விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உறுதியாக உங்களை ஏமாற்றிய, உங்களை கஷ்டப்படுத்திய நபர் விலகுவார். உங்களை விட்டு விலகி போகக்கூடிய சூழ்நிலை உறுதியாக உண்டு. உங்களுடைய அம்மாவுடைய, உங்களுடைய அப்பாவுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கப்பட்டு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றம் ஏற்படும், பெரிய மாற்றம் ஏற்படும். வருமானத்துக்கு இந்த வட்டம் எந்த தடையுமே கிடையாது. தொழிலில் நல்ல ஒரு லாபம் வரும், வேலையில் ஒரு உயர்வு ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு போஸ்டிங் போட்டு இன்க்ரிமெண்ட் அதிகமாக தருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு கிரகங்கள் அற்புதங்களை கொடுக்க போகிறது, மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்க போகுதுங்கிறத நம்ம உணர முடியும். ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், இந்த ஜூலை மாதத்தில் பொதுவாகவே
வண்டி வாகனங்களை போகும்போது கவனம் தேவை. ஏதாவது வண்டி வாகனம் வாங்கன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எக்காரணத்தை கொண்டு பழைய வண்டி வாகனம் வாங்க வேண்டாம். சரியா? புதிய வண்டி வாகனம் வாங்க. அதே போல் பொதுவாகவே அரசாங்கம் சார்ந்த வேலை பார்க்குற, அரசாங்கம் சார்ந்த செயல்பாடில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு ஜூலை 17 வரையும் கவனம். ஜூலை 17க்கு அப்புறம் வெற்றி. சரியா? அப்போ வண்டியில் போகிறீங்க, பைக்கில் போகிறீங்க, காரில் போகிறீங்க, ஸோ அப்படின்னா ஹெல்மெட் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள், சீட் பெல்ட்டு போடுங்க, இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு முன்னாடி போனவங்களாம் விட்டுருவாங்க, உங்களுக்கு மட்டும் ஃபைன் போடுவாங்க. அப்போ உங்களுக்குள்ளே என்னடா அது, என் கண்ணுக்கு முன்னாடி எத்தனை பேரை போகிறாங்க, எங்களை மட்டும் பிடிக்கிங்களே சார் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ள நினைப்பீங்க. ஆனால் அதுக்கான காரணம் இந்த கிரகம் உங்களுக்கு லாக் பண்ணுது. கரெக்டாக இருந்தீங்கன்னா, நல்லா யோசித்து நிதானமாக முடிவு எடுத்தீங்கன்னா, இந்த ஜூலை மாதத்தில் நம்முடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வெற்றி மேலே வெற்றி தான் உங்கள் கையிலே அப்படிங்கிற மாதிரி, உங்களுக்கு தங்க காசு உங்கள் பையிலேங்கிற மாதிரி உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். மாற்றமும் ஏற்றமும் உறுதியாக உண்டு.